சக்தி. இத்தனை காலமாக நம் முன்னோர் கூறிய தொண்டு மனப்பான்மையை நாம் மறந்துவிட்டு வெறும் ஆடம்பரம், படோடாபம், கிரியைகள் என்பவற்றில் பொழுதை கழிக்கத் தொடங்கிவிட்டோம். இறை அன்பு இல்லாமல் வாழ்பவன் விலங்குக்கு சமமானவன். ஆனால் இறை அன்பை வெறும் பூஜை, தூப தீபம் என்பவற்றில் மட்டும் காட்டினால் போதாது. ஒவ்வொரு உயிரும் இறைவன் குடியிருக்கும் ஆலயம் அல்லவா? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம் என்று திருமூலரும் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன் என்று வள்ளலாரும் பாடிச் சென்றார். ஒவ்வொரு உடம்பும் இறைவன் உரைகின்ற ஆலயம் என்றால் பிற உயிர்களின் அனைத்தையும் மதித்து நடத்தல் வேண்டும். பிற உயிர்களுக்கு வரும் துன்பங்களை போக்க வேண்டும். இதனையே வள்ளுவ பேராசான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்ற கடை என்று கூறினார். எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் தலையாய கடமை யாது எனில் பிற உயிர்களின் துன்பத்தை போக்க முயல்வதே ஆகும். அதுவே பெரும் பூஜையாகும். அதனை செய்பவன் வேறு பூஜையில் ஈடுபட வேண்டாம். அவன் வாழ்நாள் முழுவதும் 24 மணி நேரமும் அவன் பூஜை செய்ததாகவே கருதப்பெறும். உழைப்பே இறைவனை அடையும் வழி என்றுதானே கண்ணனும் கூறுகிறான். இடைக்காலத்தில் நாம் மறந்துவிட்ட இந்த பெரும் தத்துவத்தை அன்னை ஆதிபராசக்தி ஓயாமல் நினைவூட்டுகிறாள். கோவிலில் சென்று வழிபடுவதும் வேண்டாம். அதனை விட அதிகமாக பிறருக்காக உழைக்கவும் வேண்டும். ஏழைகளின் துயர் துடைக்க முன்னிற்பவள் வேறு பூஜைகளில் ஈடுபடக்கூட தேவையில்லை. அன்னை வலியுறுத்தி கூறும் இந்த கருத்தை ரவீந்திரநாத் தாகூர் தம் கீதாஞ்சலி என்ற கவிதை நூலில் மிகவும் விரிவாக கூறுவதை காணலாம். மந்திரங்களை முணுமுணுப்பதையும், பாடல்கள் பாடுவதையும், முத்ராட்ச மாலை உருட்டுவதையும் சற்று நிறுத்துங்கள். இந்த இருண்ட தனி அறையில் கதவுகளை மூடிக்கொண்டு யாரை நினைத்து பூஜை செய்கிறீர்கள்? உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். நீங்கள் வழிபடும் தெய்வம் அங்கே இல்லை என்பதை அறிவீர்கள். ஏர் உழுபவன் கடினமான தரையை எங்கெங்கே உழுகின்றானோ, சாலை போடுபவன் எங்கே கற்களை உடைக்கின்றானோ அங்கே உள்ளான் நீங்கள் காண விரும்பும் கடவுள். வெயிலிலும் மழையிலும் தூசு படிந்த உடையுடன் அவர்களுடன் இருக்கிறான் ஆண்டவன். உங்கள் மடியான ஆடையை களைந்துவிட்டு உங்கள் ஆண்டவனைப் போலவே நீங்களும் புழுதி அடைந்த தரைக்கு வாருங்கள். விடுதலையா? எங்கே இருக்கிறது அந்த விடுதலை? நாம் வணங்கும் நம் ஆண்டவனே கூட படைப்பு தொழிலை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டுள்ளானே. நம்முடன் இன்றைக்கும் என்றைக்கும் தொடர்பை ஏற்றுக்கொண்டுள்ளானே. அவன் கண்மூடி செய்யும் தியானத்திலிருந்து வெளியே வாருங்கள். பூவையும் நறும்புகையையும் சற்று விட்டு வாருங்கள். உங்கள் உடைகள் கிழிந்து கரைப்பட்டால் என்ன ஆகிவிடும்? உங்கள் ஆண்டவனை சந்தித்து அவன் பின்னே நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நில்லுங்கள். அன்னை அன்பர்களுக்கு செய்யும் உபதேசத்தை கவிஞர் தாகூர் அவர்கள் தம் கவிதையில் பிழிந்து தந்துள்ளார். அவர்களுக்கு நடைபெறும் நேரங்களில் கூட ஏழைகள் தான் முதலில் வரவேண்டும் என்று கட்டளை இடுகிறாள் அம்மா அன்னை. அவர்களுக்காக அவள் காட்டும் பரிவு அளவிடற்கரியது. ஓம் சக்தி. உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய்? அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன. ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. எட்டா பொருளாக இருக்கும் தாயான என்னை எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது. உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும். சாக்கடையிலும் புல் முளைக்கிறது, சேற்றிலும் புல் முளைக்கிறது. அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது. ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும்போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும். இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான்
இங்கே வாழவே முடியும். அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே. நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வரவேண்டும். உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். விலை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும். அப்போதுதான் சுவை இருக்கும். அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும். அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும். பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது. அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. அது தண்ணீரிலும் மிதக்கிறது. அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும். மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது. அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது. ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், நாளையும் சொல்வேன். ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.